சிம்ம ராசிக்கு இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடமான விரய ஸ்தானத்திற்கு வருகிறார். பண விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பண வரவானது இருக்கும், இந்த குரு பயிற்சினால பண வரவுகள் இருக்கும். இருந்தாலும் சற்று அடுத்தவர்களிடத்துல கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. 4, 6, 8ஆம் வீடுகளை பார்க்கிறார். ஆரோக்கியங்களானது பெருகும். கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். என்ன நீண்ட நாட்களா அந்த பணம் அவன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், கொடுக்க முடியலை அப்படின்லாம் இருப்பீங்க. திடீர் ஒரு பண வரவு ஏற்பட்டு அந்த கடன்லாம் நீங்க சீக்கிரமாவே அடைச்சிருவீங்க. நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. உணவு விஷயத்துல கட்டுப்பாடோட இருக்கணும். அனைத்து நேரங்களையும் ஒரு விழிப்போட நீங்க இருக்கணும். வீண் வம்புக்கு நீங்க போகாதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள் அமையறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சற்று அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஒரு சில நேரங்கள்ல மறையும். சனியினுடைய தாக்கத்தை குறைத்து ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களை கூட்டிச் செல்லக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது அமையும்.